மாமியாரே மருமவனே மருமவ வீட்டுக்கு வந்திருக்கல ஆமா கொஞ்ச நேரம் குஞ்சு ரசிக்குங்க எந்த குஞ்சா கோழி குஞ்சு நான் கோழி குஞ்சு சொல்றேமா சரி வாங்க அம்மா வணக்கம் நான் பெத்த அம்மாவனே யாப்பா சிரிக்கிற அழுவுறல என்ன அழுகிற தண்ணியே வரல இரு வரு இப்ப வருதா வருது கொஞ்சம் ஒரு சொட்டு தான் வருது அம்மா எனக்கு பசிக்குது அதனால என்ன பண்ணணும் பாரியப்பா இது வேணும் எது வேணும் இந்த இங்க இருக்குதுல உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தர எத்தனை குச்சி சும்மாவே கிடக்கு தெரியுமா நீ இருக்கிறத கேளுப்பா தம்பி அந்த குச்சியெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்லம்மா இருக்கிறத கேட்டா கூட கொடுத்துருவாங்க இல்லாத போய் கேட்டா பொரியா இருக்கிறத நீ வந்து பார்க்க ஆசைப்படுறியா ஆல்ரவுண்டா மட்டும் ஆச்சு இருக்கு இல்ல பாத்தீனா கடமட்டு போயிடுவேன் ஆத்து சரி இவ்வளவு தூரம் பேசுறீங்க இவ்வளவு தூரம் வாய்க்கிலே பேசுறீங்க இந்த காலத்து பெண்களை பாத்திருக்கியா அந்த காலத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படி மண்டையில சைடு கொண்டு போட்டுக்கிட்டு அப்படி நெத்தியில ஒரு ரூபா அளந்து பொட்டு வச்சுக்கிட்டு அப்படி மதுரை மீனாட்சி அம்மா அடக்க உடக்கமா குடிஞ்சால் நிமிராம அப்படி நடந்து வருவாங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மனை நேர்ல பார்த்த மாதிரி இதுக்கு பேர் மாராப்பு இது என்னப்போ மாராப்பு எப்படி போடுவாங்க மாராப்பு அப்படி மறைச்சு கட்டிக்கிட்டு எதுவுமே தெரியாம அடக்க உடக்கமா கட்டவர்ல பார்த்து அடக்க உடக்கமா நடந்து வருவாங்க அப்ப போணும் நல்லா பாருமா சிவா அப்படி அடக்க உடக்கமா கட்டவர்ல பார்த்து நடந்து வந்தாங்க அந்த காலத்து பெண்கள் இந்த காலத்து பெண்கள் நீங்க எல்லாம் மாராப்பா போடுறீங்க என்ன போடுறோம் மாரா போடுறதுல ஆல்ரவுண்ட்காரன் போடுற மாதிரி கோமணத்துரி சைஸ்ல ஒரு மாராப்பு தம்பி நான் கோமன் கட்டின உனக்கு எப்படி தெரியும் நீ டவுஸ்லயே போட மாட்டாதியா வெளிய சொல்றா கூட சேர்ந்து எப்ப சேர்ந்தனோ அதுல இருந்து அது பாருமா தான் இப்படி போடுறது அதுவும் இல்லையா தான் இப்படி போடுறது ஏன் இப்படி போடுறாங்க இப்படி ஏன் போடுறாங்க அதுவும் போடுறது புரியல இப்படி தூக்குல போற மாதிரி இப்படி போட்டுக்கிறது வண்டியில வீடு மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் கழுத்து ரெண்டு அத்துட்டு போயிரு அது கூட பரவாயில்ல காலங்காத்தால கோலம் போடுறவங்க இப்படி சைடா கட்டிக்கிட்டு அவங்க மறைச்சிக்கிட்டு நடந்து வந்து கோலப்பொடி கண்ணி கையில எடுத்து வந்தா அவங்க முகத்தை பார்த்தா ஊரோரம் புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும் ஊரோரம் புளிய மரம் உலுப்பி விட்டா சலசலக்கும் நான் பிறந்தே மதுரையிலே நாலு கால் நாட்டாமையா நான் பிறந்தே மதுரையிலே ஆளு காலு நாட்டாமையா கூடனவே கூட்டு வண்டி காலவனே மாட்டனவே இந்த நார பையன் கையில நாடறிஞ்ச அழகு எல்லாம் நீங்க எங்க தோழி வச்சுக்கவா சொல்லி பிடுங்கடி கத்திரி போல வைக்க போட்டு சில்ல மைகிலி கத்திரி போல வைக்க போட்டு சில்ல மைகிலி உங்கள கோட்டருக்கு ஊருகைய நட்டிக்க வாடி உங்கள கோட்டருக்கு ஊருகைய ஏய் என்ன இப்படி பாக்குற சீ அப்படி பார்க்காத எனக்கு வெக்கமா இருக்குது அது வேறவோ சொல்லுவாங்களே எட்டுக்கு அடுத்து என்னய்யா அப்படி இல்லமா இப்படி போட்டுக்கறாங்க நான் இங்கிட்டு ஒரு சாணம் போட்டுக்கிறது இங்கிட்டு ஒரு சாணம் போட்டுக்கிட்டு கீழ போஸ்ட் ஆபீஸ் மறைக்க மாட்டாங்க அப்படி மேல எடுத்து விட்டுட்டு காஞ்சவர கம்புளு முந்தவர் வெக்குன்னு எப்படி நைட்டி ஏங்க நைட்டுக்கு என்ன குறைச்ச உங்க நைட்டி நாயை விட்டு கடிக்க சுடுதாரை காய்ச்சி ஊத்த மெடியில சிவகாசி வெடிய வச்சு தாக்க எங்க ஆம்பளை சிங்கத்தை பத்தி நீ ஒரு குறை சொல்லுவா பார்க்கலாம் பேசி பாரு ஏன் சொல்ல முடியாதா சொல்லு பார்க்கலாம் நைட்டிய சொன்னியே நைட்டி நாங்க போடுறோம்னு உங்களுக்கு நீ ஏன் பாக்குற ஆமா நைட்டி போட தானே பாக்குறோம் ஆமா அந்த காலத்துல தான் ஆம்பளை இருந்தாங்க சரி நல்லா கேட்டுக்கயா பட்டு வேட்டி கட்டி பட்டு சட்டை கொட்டு அப்படியே பட்டைய ஒண்ணு விட்டுக்கிட்டு என்னது பட்டை அந்த காலத்துல பட்டை கடிச்சு அடிச்சாங்க இந்த காலத்துல பிராந்தி விஸ்கி ஓல்டு மக்கு டைம் பண்றப்போ 1848 ஓட்கா இப்படிதான் கிடைக்குது எந்த பட்டை நீ சொல்ற நான் சொல்றது சிறுநீர் பட்டையா நான் பட்டை சப்பட்டை சொல்லல அப்புறம் நான் பட்டை சொல்றேன் நெத்தியில விடுற பட்டை சிறுநீர் பட்டை சரி அப்படி நடந்து வந்தாங்க மதுரை வேற சாமியே நடந்து வர்ற மாதிரி இருக்கும் சரி கை எடுத்து கும்பிடலாம் ஆனா உப்பையும் தான் இருக்கேன் லூசா ஒரு பனியனை ஒண்ணு மாட்டிக்கிட்டு லூசா ஒரு பேண்ட ஒண்ணு மாட்டிக்கிட்டு என்னைய பாருங்களா ஏன் விட்டு இதையும் பாருங்களான்னு அங்க இருந்து வந்துட்டு ஒரு பேக்க ஒண்ணு தூக்கிக்கிட்டு சும்மா நிறுத்தியா இப்ப நீ ஆம்பளைக்கு போற போது குறை சொன்னியே ஆமா அத நான் எல்லாரும் தெளிவா கேட்டுக்கணும் நான் இந்த பிள்ளையை தவறா சொல்ல வரல இந்த காலத்து நாகரிகம் தான் இப்படி மாறி போச்சு சொல்ல வரேன் இப்ப நைட்டி கண்டுபிடிச்சு எதுக்காக கண்டுபிடிச்சாங்க நைட்ல போடுறதா நைட்ல போடுறதுனால நைட்டின்னு பேர் வச்சாங்க அந்த நைட்டி கண்டுபிடிச்சு மாசமான பொண்ணுங்க காத்தோட்டமா இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது இந்த நைட்டி எல்லாருமே நைட்டி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கு மேல நைட்டி இருக்குது ஏன் பொண்டாட்டிக்கு நைட்டி மேல ஆசை வந்துருச்சு அதனால என்ன பண்ணீங்க என் பொண்டாட்டி நைட்டி கேக்குறேன் நைட்டி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டீங்க என் பொண்டாட்டி முத நைட்டி போட்டுட்டு வீட்டுல காலங்காத்தால நைட்டு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கிறா எங்க ஊருக்கு வயசு பசங்க போறோம் அன்னைக்குன்னு பார்த்து என் பொண்டாட்டி வேடிக்கை பாக்குறாங்க என்னடா இத்தனை நாள் வேடிக்கை பார்க்காதவங்க இன்னைக்கு இப்படி நின்னு வேடிக்கை பாக்குறேன் அப்படி என்னத்தா வேடிக்கை பாக்குறான் நானும் கூட்டமா போய் நின்னு பாக்குறேன் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் குடும்பமே அங்க கொலையா ஆடுது என்னைய கொலையா ஆடுது தென்னை குளம் மாதிரி தொங்குதுமா இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீ நம்ம வியாபாரம் பாக்குறீங்க வியாபாரம் உங்க வியாபாரத்தை சொல்லுங்க இழந்த பழ வியாபாரங்க இழந்த பழ வியாபாரமா உங்க வியாபாரத்தை சொல்லுங்க பார்க்கலாம் சக்கச்ச பந்த பழம் இது தினட்ட இன்னைக்கு பழம் இது எல்லாரும் வாங்க பழம் இது எல்லாரும்
கிட்ட இழந்த பல பாத்தியா எடுத்து படுக்கிறது இந்த சைஸ் கேட்டையா கைக்கு அடக்கமா உங்களுக்கு இடது பழம், உங்க பழம் என்னோட வாழைப்பழம். வாழைப்பழம்னா சரி, வாழைப்பழம் சொன்னீங்களே. ஆமா. மண்ணுக்கு தின்னுதானே எத்தனை வாழைப்பழமும் இருக்கு. ஆனா என்ன வாழைப்பழம்? என்னது செவ்வாழைமா? உன் பழம் செவ்வாழைன்னா இப்ப நம்ப முடியுமா? செவ்வாழைன்னா உன் பழத்தை நான் செவ்வாழைன்னு நம்ப முடியுமா? ஏமா நசுமா செவ்வாழைதாம்மா? நான் நம்ப மாட்டேன். கேளு, அந்த பிள்ளை கேக்குறேன் பதில் சொல்லியா? நசுமா செவ்வாழைதாம்மா. பொரியா? உங்க அப்பா பழம் என்ன பழம்? எங்க அப்பா பழம் மொந்தாரு. சரி, உன் தம்பி பழம்? என் பழம், என் தம்பி பழம் பூம்பழம். சரி, உன் பழம்? என் பழம் செவ்வாழை. செவ்வாழைன்னு சொன்னா ஆளுதான் பெருசா இருக்கிற, உனக்கு செவ்வாழைலாம் இருக்காதப்பா. நீ வேணா உள்ளவா? நீ சொல்ற கரெக்டா? அந்த பிள்ளை ஆளை பார்த்தே கரெக்டா சொல்லி உள்ளவா, நான் காட்டுறதுனால மட்டும் உன் பழத்தை பார்த்துட்டு யாரு சாகுறது? அதனால இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் வியாபாரத்தி ஒரு வண்டியில வச்சு நான் தள்ள நீ கத்த. எப்படி தள்ள கத்த? அப்படி வேண்டாங்க. நீங்க தள்ளுனா நல்லா இருக்குமா? பெட்டிக்கார தள்ளுனா நல்லா இருக்குமா? எத்தனை காலத்துக்கு தான் தள்ளிக்கிட்டே கிடக்குறது? சரி, தள்ளுறதுலே உன் வேலையா? சரி சொல்லுமா. தள்ள வேண்டாங்க, வேற மாதிரி மாத்தி போடு. மாத்தியா? மாத்தி போட்டா விளையாடுங்க, அப்படி போட மாட்டேன். அதனால ஆடி பாடி யாரு பாடியா பாக்குற? யாரு பாடி இல்லமா, ஆடி பாடி. ஆடி பாடி. அட வண்டியிலே அபிராமி குண்டியிலே. ஏய், அது கொண்டையிலே. அது கொண்டையா? அட வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவனமும் முடிச்சு கலைச்செல்வி வந்து இருக்கா ஒரு ஆம்பளைக்கு திரவையா. ஏமன்னார்குடி மணமணக்க ஏமன்னார்குடி மணமணக்க மதுரை ஜில்லா மணமணக்க ஆண்டிபட்டி பெருமெடுக்க. இது போதும், என்ன 6 மாசத்துக்கு வச்சு ஓட்டிடுவேன். பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு, அதெல்லாம் பாக்குறது இல்ல இருக்க. ஐயோ, அவர் பாத்துக்காரு, கவலைப்படாத. தானா அவருக்கு வேற உன்னை பார்த்தோன்னே அவரு கூட அவருக்கு முதல்ல நீ சிப்ப போட்டு நீ போட்டேன். இல்ல போடல, நான் பார்த்தேன் அங்கேயே. நீ நாடத்துக்கு வந்தியா இல்ல யாருக்கு வேட்டிய வருது, யாரு சிப்பு போடல பாக்க? மானம் போயிடறது கூடாதுல்ல. நீங்க பாக்கல, நான் பார்த்தல. அழக தட்டி புள்ள அருவி சேகார தட்டி. அடி அழக தட்டி புள்ள அருவி சேகார தட்டி. பின்னாடி செய்யணுமா செய்யக்கூடாதா? பின்னாடி பிடிக்காதுமா. ஏன் பின்னாடி பிடிக்காது? முன்னாடி உண்டில மட்டும் காட்டு. அப்ப போடுடா. பெருசா வீங்கி கிடக்கு. அடி இல்லமா உங்களோட பெரிய தொல்லமா உன்ன வருஷிக்கிட்டே வாரே, நீ வருஷம் அமத்தா போற. உன்ன வருஷிக்கிட்டே வாரே, ஒரு சமத்தா போறே. நீ வாட்டுக்கு விலகிட்டு போகாதமா. அப்பயும் பெருசா உருவ கொண்ட எறும்பு கட்ட மாதிரி தெரியும். விலகுற அளவுக்கு ஏயா நீ விடுற? விலகாத அளவுக்கு பிடிக்கவா பிடிச்சுக்கணும். டேய் சிவா, குட்டியா நிலை விட்டு அவரவே பிடிக்கிற. விலகிட்டு போகுதுல, நீ பிடிச்சு விடுறா. ஏண்டா ஐயரு மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. அடே இரு மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணம் சொல்லி போட்டு நேருலே உன்னை கொண்டாடிதான் கூட்டி வந்து ஊருல தேருல. இரு மீன் பிடிக்க போனே ஆத்துல. மாதவன் அவர்கள் இங்கே டான்ஸ் ஆக நடிக்கும் அருமை சகோதரி கலைச்செல்வி அவர்களுக்கு 50 ரூபா அன்பளிப்பு. அவருக்கு நன்றி, வணக்கம். அன்பளிப்பு அன்பளத்துக்கு நன்றி எடுத்த வணக்கம். ஐயரு மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. தனித்தனியா போட்டலாம், பிரிச்சு போடணும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, வாழையிலே தேடி ஒரு நாள் இந்த நாள். ஏ முத்து முத்து கண்ணாலே சுத்தி
அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில போற வழி நீ வெப்பியா அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போரி எடி நீ வாரியா அஹும் 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 ஏலூர் சந்தையில மூக்குத்தியா நீ எழுதுறேன்னு ஒரு எடி நீ வாரியா போடுற ஆவடே நல்லா பாருங்க நன்றி 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 கைதட்டி எவ்வளோ நன்றி 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 வணக்கம் இருக்கட்டும் உனக்கு பொம்பளை ஆம்பளை ஓட்டு போகிற பொம்பளை தான் போகும் நானும் பார்த்துட்டேன் எனக்கு பெண்கள் தாய்க்குள்ளே ஓட்டு இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் என்ன உங்களை பார்த்து நீ காதல் உங்களை காதலிக்கிறேங்க. காதலிக்கிறீங்களா ஆமாங்க. காதல் அழிக்கிறீங்களா காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. காதலிக்கிறீங்க. ஆமா. உங்க ஊரு உங்க பேரு? எங்க ஊரு உண்மையான ஊரு சொல்லட்டுமா? ஆரியை ராமன் அவர்கள் கரும்பு வியாபாரி அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி தலா 100 சினிமாவில் வழங்கி அன்புள்ளார் அண்ணாவருக்கு நன்றி நன்றி வணக்கம் 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 ஆனால் பார்த்தனே காதல் மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமான காதல் எப்படி எப்படி தெரியுமா? ஹலோ ஹலோ ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா அடி போடி வெள்ளச்சி ஒண்ணு புரியலையா நெஞ்சு நோங்குது ஒண்ணு உன் கால் ரெண்டு போகுது பின்னு நான் முத்தமோட துடிக்கிற ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா பழந்தானா சொல்லால் இல்லை ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோக்குது உள்ள உன் கால் ரெண்டு போகுது பிள்ளை நான் முத்தமோட துடிக்கிற ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா பழந்தானா சொல்லால் இல்லை ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா
எதுக்கிடி முள்ளு இந்த நாவுக்கு தூரம் இல்ல பல்லு நான் முடிவோடு ரெடியா நீ முடிவா சொல்லு அடி ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி ஒண்ணு புரியலையா நெஞ்சு நோக்குது ஒண்ணு ஓ காடுன்னு போகுது பிள்ளை முத்தமோட துடிக்கிற ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காயானா பணதானா சொல்லாய் ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி ஒண்ணு புரியலையா மாறி கலைச்சே அதாவது மாறி கரும்பு வியாபாரி அண்ணா அவர்கள் கலைச்செல்வி அவர்களை பாராட்டி 100 ரூபாய் அன்பு அவர்கள் நன்றி நன்றி வணக்கம் அன்பளி கொடுத்த அன்புலத்துக்கு நன்றி வணக்கம். ஆமாம் யாரட்டு உங்கள் காதில் சொல்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க நீங்கள் அக்காவை வச்சுருந்தீங்களாமே எப்படி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது? அக்காவை வச்சுருந்தேன். ஆமாம். எந்த அக்கா? உங்கள் அக்கா வச்சுல இல்லையே. என்னையா அக்காவை வச்சுலங்கிற பொய் சொல்லாம சொல்லுங்க. இவர் அக்காவை வச்சு நான் கேள்விப்பட்டேன். அக்காவை தானே வச்சிருந்தேன். அக்கா வச்சுக்கல. அப்புறம் நான் எங்க அண்ணனை வச்சிருந்தேங்க. அண்ணனை வச்சிருந்தியா? அப்ப கிளுக்கிளுன்னு தான் இருக்கு. என்னையா? ஏமா? ஒரு வெட்டிக்கார என்ன பாதுகாப்புக்கு அவர்தான். அப்படியா? ஆமாங்க. என்னங்க இப்ப எடுத்த உடனே சொல்லிட்டீங்க. காதுல சொன்னா தானே நல்லா. காதுல பண்ணா நல்லாவா இருக்கும்? இதுல வேணா பண்ணுங்க. ஹலோ துதுவலை இலையரைச்சி தொண்டையில தான் நிலச்சி மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா துதுவளையில இறைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமை கூட பேச போறே மணிக்கணக்கா துண்டாமணி இலைச்சி துண்டி விட்டு வெளிய விட்டு முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா அந்த இந்திய சந்திரனோ வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்பையை உருவதையும் மாமனுக்கு தொண்டுகள் தீதிடணும் வாமா, வஞ்சி மலரே வாமா, ஓடாத ரயிலே வாமா, உருகாத தேனே வாமா, என் பசித்துக்கு வந்த பழைய சொத்து பாணி, என் விரீத்துக்கு வெங்காய போண்டாவே, உன்னை பார்க்கும் பொழுது உன்னை கட்டி பிடிச்சு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க ஆசையாக உள்ளேன். அன்பே ஆறுவீரே. பிள்ளை காணா
நான் பாட்டுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் பொம்பளை பிள்ளைவே நம்பக்கூடாது. சீறி வரும் பாம்பை நம்பு, சிரித்து வரும் பெண்ணை நம்ம தான் சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளையை நம்பணும்னு கடையில் போய் பொறிகடலை வாங்கி தின்னவனு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் போகணும். அப்படினால என் காதலை நினைத்து ஒரே ஒரு பாட்டு விட்டு கதைக்க வர வேண்டிய கருத்தினாலே, ஏன்னா சிறந்த ஒரு இசைக்கலைஞர்கள் இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள் அமைந்தால் இந்த மாதிரி ஒரு பாடுறதுக்கு ஆசையாக உள்ளோம். அதனாலே அன்பனார் எங்களை திரைப்பட உலகிலே எப்படி இளையராஜாவோ அதுபோல எங்கள் நாடகக்கலை உலகிலே இளையராஜா போல் பல கலைஞரை உருவாக்கக்கூடிய அருமையினார் ஜெயமணிகண்ணன் அவர்கள் இசையால் ஒரே ஒரு பாடலை பாட வேண்டும் ஆசையாக பாடிவிட்டு கதைக்கு வருகிற கருத்தினாலே ஹலோ 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 ஒரு ஜீவன்தான் உள் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் ஞாபகம் இங்கு உறங்காமல் விழிக்கின்றது. பாசங்களோ பள்ளங்களோ பிரித்தாலும் பிரியாது, காலங்களும் நேரங்களும் கனைத்தாலும் கனையாதது. ஒரு ஜீவன்தான் உள் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உள் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களோ பள்ளங்களோ பிரித்தாலும் பிரியாது, காலங்களும் நேரங்களும் கனைத்தாலும் கனையாதது. ஒரு ஜீவன்தான் உள் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. கீழ்வர்க்கம் மேல்வர்க்கம் இணையாத இரு கோடுகள் சேர்ந்தாலோ சில நாளில் கரைகின்ற மணல் வீடுகள். கட்டி சொந்தோ என்னை கைவிட்டது, தொட்டி சொந்தோ என்னை தொடர்கின்றது. உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். வளரே வளரே மடியில் தவழும் நிலவே. ஒரு ஜீவன்தான் உள் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. தெய்வங்கள் சில நேரம் தவறாக நினைக்கின்றது. பொருந்தாத இரு நெஞ்சை மனவாழ்வில் இழக்கின்றது. கல்யாணமே அன்பின் ஆதாரம் தான், வாழ்விலே அது வியாபாரம் தான். மணிமாளிகை அவள் வீடுதான், மாஞ்சோலையில் என் வீடுதான். அதுதான் மனைவி இனி என் வாழ்க்கை துணைவி. ஒரு ஜீவன்தான் உள் பாடல்தான் இங்கு ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உள் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பள்ளங்களோ பிரித்தாலும் பிரியாதயா. காலங்களோ நேரங்களோ கலைத்தாலும் கலையாதது. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இதுவரை கண்டு கிடைத்தது நகைச்சுவை வருவது இன்னொருவது அன்பனார் நாடக அமைப்பாளர் சிவகுமார் அவரை கிளக்கிய சார்பாக வள்ளி திருமணம் என்று சொல்கிற நாடகத்தின் கதை துவக்கம். நன்றி வணக்கம் 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 வணக்கம்.
அன்புடன் உனை பணிந்தேன்